محمد وعلى آل رسولك سيدنا ونبينا مولانا محمد وبارك وسلم عليه. الله أكبر الله أكبر. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் அப்துல் காதர் முகமது ஷாபி. இன்று பலப்பிட்டிய வெளித்தர ஜும்மா பள்ளிவாசல் பல்லாண்டு காலம் நடாத்தப்பட்டு வரும் அஷேக் அலாவுத்தீன் வலிவுல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பேரிலான கந்தூரி இரவு தமாம் நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் அது சம்பந்தமான சில அறிமுகங்களை வைக்க விரும்புகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நாங்க பலப்பிட்டி எளிய ஊர்ல பிறந்து வளர்ந்து மாஷா அல்லான்னு சொல்லி இந்த பள்ளி வாசல்ட ஷேக் அலாவுத்தீன் வலியுல்லா நாயமானோட அந்த காலத்துல இந்த ஒரு சம்பவம் ஒன்றைக்கு என்னன்னு சொன்னால், இந்த பள்ளியில முத ஓலை குடிசையெல்லாம் தான் பள்ளி வாசல் இருந்தது. அத அந்த மாதுதங்கான்னு சொல்லிய இடத்துக்கு எங்கட அந்த காலம் முந்திரவர்க பெய்த்து அந்த கடோல் காசு வெட்ட போன டைம்ல அவனோட கத்தி ஆத்துக்குள்ள புழுந்து அத எடுக்க போன டைம்ல அவன் எவ்வளவோ பிரச்சனை பண்ணி இதாக்கி அப்ப அவங்க அவனோட துவா பறக்கத்தை கொண்டு அல்லா இடத்துல துவா கேட்டிக்கிய இவங்களுக்கு இது எப்படி சரி வெறி பொருளாக்கி இவங்களுக்கு இந்த கத்தியை கொடுக்கணும் சொல்லி அப்ப அதை கொண்டு மாஷா அல்லான்னு சொல்லி ராபுல அவன் தூங்க போலைக்கு அந்த கத்திய அல்லா சுப்ஹானஹு கொடுக்கும் தண்ணியாக இது பண்ணி அல்ஹம்துலில்லாஹ் அவனை கொடுத்து கத்தியும் கடைச்சி போயிட்டு அவனும் இங்க மன்னிப்பு கேட்டு இந்த பள்ளிவாசல்ட மிச்சம் பெரிய சரித்திர மொழிதான். இங்க எல்லா சிங்கள மக்களும் சந்தோஷமா இந்த பள்ளிக்கு வருகிறதாவே ஏன்னா அவங்களுக்கும் மிச்சம் அவங்க பள்ளியை பத்தி பெரிய ஒரு நம்பிக்கை ஒன்றிக்க. ஏன்னா கடல் போறவன் சென்றாலும் காணிக்கையோட போட்டுட்டு தான் இந்த பள்ளிவாசலால முன்னெடுத்து போறவாற. ஏன்னு சொன்னால் அந்த காலத்திலையும் சிங்கள முஸ்லீம் குழப்பம் கொண்டு பச்சை தலப்பாருங்களோட நின்று குதிரையில அந்த அவங்களோட ஆட்களையே இன்று வரைக்கும் பரம்பராவையில இந்த பள்ளிவாசலுக்கு அவங்களால நாரிசாயெல்லாம் தந்து உதவி செஞ்சு கொண்டுதான் நீக்கிய. இப்பயும் அதெல்லாம் நடந்து கொண்டுதான் நீக்கிய. மாஷா அல்லாஹ். பலப்பிட்டி அணிய ஊர்ல தான் சிங்கள முஸ்லீம் மித்ரமாவத்தை சொல்லியதும் அடங்கப்பட்டிருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். என்ன சொல்லுமா சிங்கள முஸ்லீம் மித்ரமாவத்தின்னு சொல்லி அந்த காலம் பெரிய மூதூர்ந்தவங்க 2 துரத்தாரும் இருந்து இத ஒரு கோஆபரேஷன் பண்ணி இந்த ஊர்ல மட்டும்தான் எங்க ஸ்ரீலங்கால பிரச்சனை வந்தாலும் இந்த பலப்பிட்டி அணிய ஊர்ல எந்த ஒரு பிரச்சனையும் வாரில்லை. எந்த சிங்கள மக்களுக்கும் முஸ்லிம் மக்களுக்கும் நல்ல ஒரு கோஆபரேஷன் வந்து ஈக்கிய நாயமாங்களோட மாஷா அல்லாஹ் எல்லாம் அல்லாஹ் பாட்ட கொண்டு இப்ப அந்த கந்திரி தான் பெரும் ஒரு சாதாரணமாக 2250 சவனுக்கு மட்டும் செய்து அதால கிடுவும் நாரிஷாவும் அதால வழங்கப்படிய சஃபர் மாசம் தொடங்கி இதுல தொடங்கி 9 நாள் ஓதி மாஷா அல்லான்னு சொல்லி 10, 11, 12 தான் இந்த கந்தரி வைபவம் நடைபெறியது. எல்லாரும் புறத்தி ஊர்லேயும் மக்கள் எல்லாம் சந்தோஷமாக வருகை தந்து எல்லாரும் சந்தோஷமா பசியாறிட்டு தான் போறது. இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் கோல் டிஸ்ட்ரிக்ட் சொல்லிய ஏரியால பலப்பிட்டியான்னு சொல்லிய ஊர்ல தான் இந்த பள்ளி அமைஞ்சிக்க ரோட்டோரத்துல மக்கள் எல்லாம் சந்தோஷமா வார எந்த ஒரு இதுவும் இல்லாமல் அதிலே அல்லாஹ்வுடைய துஆ பரக்கத்தை கொண்டு நீங்களும் துஆ செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. பலப்பிட்டிய பிரதேசத்தில் முஸ்லிம்கள் வாழும் பிரதேசத்தை ஒரு வெளித்துறை என்ற பெயரில் பிரசித்தமாயிருக்கிறார்கள். இது பள்ளிவாசலுக்கும் வெளித்துறை முயற்சியின் ஜும்மா மஸ்ஜித் என்றுதான் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. வெளித்துறை என்று தமிழ் முஸ்லிம்கள் பாவித்து அவர்கள் மிகவும் கம்பீரமாகவும் உறுதியாகவும் சிங்கள பெருமக்களோடு சேர்ந்து இதில் பல்லாண்டு காலம் வாழ்ந்து வருகின்றார்கள். அவர்களுக்காக பலப்பிட்டிய பிரதேச செயலகத்திலே ஒரு கிராம உத்தியோகத்தர் பிரிவு 22 வெளித்துறை என்று வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்த 22 வெளித்துறை என்பது ஒரு நிலப்பிரதேசமற்ற நிலத்தொடர்பற்ற ஒரு பிரதேசமாக எங்களுக்கு தந்திருப்பது இலங்கையிலே ஒரு விசேட கவனிப்பாக நாங்கள் கருதுகிறோம். பலப்பிட்டியை பொறுத்தளவில் கிட்டத்தட்ட இந்த பள்ளிவாசலுக்கு
நாங்கள் அறியாத காலத்திலிருந்து இந்த தொடர்பு பள்ளி இந்த அளவுக்கு செல்ல இந்த விசாலமாக சில்லா இருந்திருக்கிறது. அந்த மனிதர் நடமாட்டத்தோடு ஏற்பட்டோடு கிட்டத்தட்ட ஒரு 400 வருஷங்கள் இருக்கலாம். மனிதர்களை பொறுத்து மக்கள் தொகையை பொறுத்து சொன்னாயிருந்தால் இப்ப எங்களுக்கு 2000 அளவு இங்கு ஓட்டு இருக்கு. அந்த மிக தொடர்பட்ட இதுல 5 கிராமோத்தியோத்த பிரிவில் நாங்கள் வாழுது. நான் வாழ்றது அந்த பிராமணவத்த தெற்கு அந்த பிரதேசத்தில் 3 வீடு தான் முஸ்லீம். அதுக்கு அடுத்தத்துல ஒரு இப்படி 5 கிராமோத்தியோத்தரை சேர்த்து தான் எங்களுக்கு இந்த இதை கவர்னர் தந்தை. பள்ளிவாசல்களை பொறுத்தளவில் ஜும்மா பள்ளி ஒரே ஒரு ஜும்மா பள்ளி. அந்த ஜும்மா பள்ளியில தான் இந்த கந்தூரி வருகிறது. அங்கே ஒரு ஜியாரம் இருக்கிறது. அந்த ஜியாரம் அது அடையாள சின்னமாகத்தான் கட்டப்படுகிறது. இங்கு வழிமார்கள் அடங்கப்படவில்லை. அவர் வந்த நினைவாகத்தான் காட்டுகிற அவருடைய வரலாறு நாங்கள் பார்ப்போம். மக்களுக்கு ஒரு ஜும்மா பள்ளியும் ஒரு தரீக்கா சம்பந்தமாக காசியத்து நபவியா தரீக்கா தக்கியா வேர்வலை முகமது பின் அகமது அவர்களுடைய தலைமையில் இயங்கும் நபவியாரில ஒரு தரீக்கா ஸ்தானம் தனிப்பட்ட முறையில கட்டப்பட்டு மக்களால இன்று நல்ல சிறப்பாக நடைபெறுகிறது. அவர்களுடைய பங்களிப்பு இந்த கந்தூரி அங்கேயும் மோதப்படுகிறது, இங்கேயும் மோதப்படுகிறது. இதற்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அங்குள்ள மக்கள் இங்க வருகிறார்கள், எல்லோரும் சேர்ந்து இதை சிறப்பாக செய்கிறார்கள். மதுரசா தான் இக்காலத்தில் முஸ்லிம் பாடசாலையா 1942ஆம் ஆண்டு கனிஷ்ட வித்யாலயாக ஆரம்பிக்கப்பட்ட வெளித்துறை முஸ்லிம் வித்யாலயம் இன்று வெளித்துறை முஸ்லிம் மகா வித்யாலயமாக வேறு இடத்துல முஸ்லிம்களுடைய காணியில கொடுத்துத்தான் அது கட்டப்பட்டிருக்கிறது. நல்ல முறையில் இங்கு வருகிற பாடசாலைகள். جميع المسلمين والمسلمات